பூ வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணும்போது 2 கால்லயும் வலி வந்துருச்சு. தாங்க முடியல. அந்த கால கீழ வைக்க முடியல, மேல வைக்க முடியல, நடக்க முடியல. வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. நான் ரொம்ப அப்படியே வந்து தாழ முடியல. அப்படியே துடிக்கிறேன். துடிக்கிறேன்னு சொன்னோனே சுவாமி சொல்றார், "சத்தம் போடாதே, சத்தம் போடாத." சுவாமி வந்து சமீபத்தில அவர் பேசுறது, குறிப்பு காட்டுறது அதெல்லாம் இப்ப இருக்கிறதால, "சத்தம் போடாத, சத்தம் போடாத. என்னால தாங்க முடியல சுவாமி. நான் எழுந்து போய் இனிமே வேலை செய்யணும், குளிக்கணும், உனக்கு பூஜை பண்ணணும். இங்க யாரையும் நான் வந்து கூப்பிட முடியாது. நானும் வெளியில போ முடியாது. நீ தான் காப்பாத்தியாகணும் சுவாமின்னு" சொல்றேன். சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்கேன். கால் வலிக்குது, கால் வலிக்குது. கொஞ்ச நேரத்தில என்ன சொன்னார் சுவாமின்னா, "నేను తీసుకుంటానమ్மான்னு" சொன்னார். "நான் வாங்கிக்கிட்டேன் உன்னோட வலிய" அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்த செகண்ட்லேருந்து வலியே இல்ல. நின்னு போச்சு. அந்த மாதிரி சில நேரங்கள்ல சுவாமி வந்து பண்ணியிருக்கார். ஏன்னா, அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய அவர் வந்து வேற வழி இல்லன்ற அந்த நேரத்துல அவர் எதையுமே பார்க்கறதில்ல. அந்த பிரார்த்தனைய வந்து அவர் நிறைவேத்திர்றாரு. சுவாமி கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்றதுன்னு நீங்க கேட்குறீங்க. எப்பவுமே அந்த பரமாத்மா, ஜீவாத்மாவுக்கான தொடர்புன்றது என்னன்னா, ஒன் டூ ஒன் நேரா நடக்கும். என்கிட்ட நீங்க கேட்கிறதோ, மத்தவங்க கிட்ட கேட்கிறதோ, அதெல்லாமே விட்டு போயிடும். சுவாமிய நீங்களோன்ற அந்த பாலத்த சுவாமி வந்து குடுத்துருவார். ஒரு பூர்வ புண்ணியத்தினால சுவாமி கிட்ட வர்றது, சுவாமிய நினைக்கிறது, எப்படி வழிபடுறதுன்னு நீங்க கேட்கிறீங்களே, அப்பயே சுவாமி உங்ககிட்ட வந்துட்டார். அதனால நீங்க என்னை நோக்கி நீ ஓரடி எடுத்து வைத்தால், உன்னை நோக்கி நான் 100 அடி எடுத்து வைப்பேன்னு சுவாமி சொல்றார். அதனால நீங்க வந்து நினைக்கிறீங்களோ இல்லையோ, சுவாமி உங்ககிட்ட வரணும்னு நினைச்சுட்டா, அவர் கட்டாயமா உங்ககிட்ட வந்துருவாரு.